இப்போ ரிஷபத்துல குரு இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைவது இல்லை. ரிஷபத்துல ரோகிணியில குருன்னா 2 திருமணம் பண்ணுவார். குரு எப்பெல்லாம் ரிஷபத்துக்குள் வருகிறாரோ அந்த ஆண்டுகளில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருப்பது இல்லை. என்னை சுத்தி எல்லாமே ரெட்டாவே இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா கையில மோதிரம் போட்டா கூட ரெட்ல தான் போட்டிருப்பேன். ஆனா நான் ரிஷபராசி ரோக நட்சத்திரம். ஊர்ல இருக்கிற ஜோசிக்காரங்களாம் போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? என் சுக்கரன் போய் அவயோக நட்சத்திரத்தில் நிற்பார். என்னை வெள்ளி போடுறக்கே சுக்கரன் விட மாட்டார். இந்த அரண்யான் கயிறு இருக்கு இல்லையா, என் வாழ்க்கையில் 5 முறை போட்டு 5 முறையும் காணாம போயிருக்கு. செய்வினை வைக்க முடியுமா? வைக்க முடியும்னா அது எத்தனை நாட்கள் அவங்களுக்கு அது பலிக்கும்? திருப்பி அதை சரி செய்யறதுக்கு என்ன வழி? செய்வனை வைக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மினிமம் வந்து ஒரு 25 லட்ச ரூபா செலவாகுது செய்வனை வைக்கிறதுக்கு. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் தம்புரான் ரிஷபானந்தர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த 2000ல பிறந்தவங்களுக்கும் இந்த கல்யாணம்ன்றது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாவே, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சேனல்ல திறந்தாலே திருமணம்ங்கிறது 2K கிட்ஸுக்கு கனவாவே இருக்கே அப்படிங்கறது தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம். உண்மையிலேயே 2000 ஆண்டு பிறந்தவங்களுக்கு இந்த திருமணம்ங்கிறது ஒரு கற்பனையான ஒரு விஷயமா நடக்காதா? நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1999 2000 இந்த 2 வருடம் பார்த்தீங்கன்னா 1999 2000 காலகட்டத்தில் குரு வந்து ரிஷபத்தில் இருந்தார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு வந்து ரிஷபத்துக்கு வருவார். இப்போ 2012 திரும்பி வந்திருப்பார். 24 திரும்பி வந்திருப்பார். அப்போ 2000 பிறந்தவனுக்கு குரு வந்து ரிஷபத்தில் இருந்திருப்பார். அப்போ ரிஷபத்தில் குரு இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைவது இல்லை. ரிஷபத்தில் ரோகிணியில குருன்னா 2 திருமணம் பண்ணுவார். குரு வந்து கார்த்திகை ரோகிணி மிருகசீரிசம் 3 கிரகத்தில் இருக்கிறது. இதில் கார்த்திகையில் குரு நின்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியராகவே மேரேஜ் பண்ணி மேரேஜ் வாழ்க்கையை பிரச்சனை பண்ணிடுவார். ரோகிணி நின்றார்னா 2 கல்யாணம் பண்ணுவார். மிருகசீரிசம்னா கல்யாணம் பண்ண மாட்டார் செவ்வாயோட நட்சத்திரத்தில். இப்போ அதில் தான் இந்த 2000 பிறந்தவர்கள் எல்லாம் சிரமப்படுறாங்களே தவிர பொதுவாக இந்த ஆண்டு பிரச்சனைங்கிறது இல்லை, குருதாங்க பிரச்சனை. அப்ப குருவை வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிஷபத்துக்கு எப்பெல்லாம் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுத்தி வருதோ அந்தந்த வருடங்கள்ல இருக்கிறவங்களுக்கான இப்ப அப்படி பார்த்தா 2024 திருப்பியும் குரு ரிஷபத்துல தான் இருக்காரு. இப்ப 88 குரு இருந்தார். அப்படியே 12 வருஷம் தூக்கி போடுங்க 2000. 2000க்கு அப்புறம் போடுங்க 2012. அப்படியே திரும்ப 12 வருஷம் தூக்கி போடுங்க 2024. இப்ப இந்த மாதிரியான வருடங்கள் குரு எப்பெல்லாம் ரிஷபத்துக்குள் வருகிறாரோ அந்த ஆண்டுகளில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருப்பது இல்லை. இதில் வந்து கொஞ்சம் முன்ன பொண்ண வந்திருப்பார் தலைவர். ஒரு 10 நாள் 20 நாள் முன்ன பொண்ண வந்திருப்பாரு. சில ஆண்டுகளில் வந்து கொஞ்சம் மகர பயிற்சியில் போயிட்டு வந்திருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகரமா உள்ள வந்துட்டு வந்திருப்பாரு. அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்கு. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, உங்களுக்கு ஒரு கிரகம் யாரு? இப்போ கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு நபர், எனக்கு அவரு கிளைண்ட் தெரியாது. பூசா வந்தாருன்னா எனக்கு கிளைண்ட். கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் அவங்க அப்பாவுக்கு பையன், அம்மாவுக்கு பையன், அதே போல அவருடைய தம்பிக்கு அண்ணன் இல்லையா? இந்த மாதிரி இந்த ஒரு நபர் எப்படி எல்லா இடத்துலையும் மாறுறாரோ அதே மாதிரி தான் கிரகங்களும். குருனா குரு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேலை செய்ய மாட்டார். குரு முதல்ல உங்களுக்கு யாரு? உங்களுக்கு நண்பனா, எதிரியா, சித்தப்பாவா, மாமனா, மச்சானா, அவர் என்ன கேரக்டர்ல முதல்ல உங்களுக்கு வேலை செய்யறாரு. சனி பகவான் யாரு? உங்களுக்கு யாரு? அதை முதல்ல கண்டுபிடிங்க. உங்களுக்கு குரு யாரு, உங்களுக்கு சனி யாரு, உங்களுக்கு செவ்வாய் யாரு அப்படின்னு கண்டுபிடிங்க. இது உட்கார்ந்த இடத்த வச்சு ஒவ்வொருடைய ஜாதகத்துல வச்சு சொல்லிடலாம். அவங்க திதி நாமயோகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். யோகியா, அவயோகியா, கரணநாதனா, வைனாசியமா, அதைத்தான் வந்து இந்த உறவு முறையில் நான் சொல்றேன். யோகாதிபதியா? ஆமா. அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. யோகாதிபதியா? இப்போ இந்த பிளானட் நமக்கு வேலை செய்யும். ஓகே, அந்த பிளானட்டை யூஸ் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து செவ்வாய் யோகாதிபதி. எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எது நடந்தாலும் எக்ஸ்ட்ரா நிறைய நடக்கும். நான் எது எழுதுனா சிவப்பானால தான் எழுதுவேன். நீங்கள் என்னை சுற்றி எல்லாமே ரெட்டாகவே இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கையில் மோதிரம் போட்டால் கூட ரெட்டில் தான் போட்டிருப்பேன். ஆனால் நான் ரிஷபராசி ரோக நட்சத்திரம். ஊரில் இருக்கிற ஜோசிக்காரங்களாம் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? வைரம் போடுங்க, வெள்ளி போடுங்கம்பாங்க. என்னால் வெள்ளியில் இது வரைக்கும் எந்த பொருளும் பயன்படுத்தவே முடியல. என்ன காரணம் அப்படின்னா என் சுக்கரன் போய் அவயோக நட்சத்திரத்தில் நிற்பார். என்னை வெள்ளி போடுறக்கே சுக்கரன் விட மாட்டார். இந்த அரண்யான் கயிறு இருக்கு இல்லையா, என் வாழ்க்கையில் 5 முறை போட்டு 5 முறையும் காணாமல் போயிருக்கு. இது எனக்கு நடந்த அனுபவம். ஆனால் நான் வந்து சிகப்பில், நீங்கள் மோதிரமாக தான் போட்டிருப்பேன், காதில் கடுக்கணும் சிவப்பில் தான் போட்டிருப்பேன். காரணம் செவ்வாய் எனக்கு யோகாதிபதி. அப்போ செவ்வாய் நான் டச் பண்ணும்போது நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்றேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் எந்த நல்ல காரியம் பண்ணாலும் பண்ணுவேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் வண்டி எடுப்பேன். சனி வந்து எனக்கு உபயோகி, செவ்வாய்க்கு உபயோகி சனி பகவான். சனிக்கிழமை அன்னைக்கு தான் நான் வாகனம் வாங்குவேன். சனியோடைய கலர் பயன்படுத்துவேன், செவ்வாயோடைய கலர் பயன்படுத்துவேன். செவ்வாய் சனியை தவிர வேறு எந்த கலர் நான் பயன்படுத்தினதே கிடையாது.
பயன்படுத்தினா அந்த நாட்களில் நான் வேறு எதுவும் நல்லது செஞ்சது கிடையாது, வேறு எதுவும் முக்கியமான விஷயங்கள் எதுவும் வச்சுக்கிட்டது கிடையாது. ஸோ அதான் விஷயமே. அப்போது இயற்கை வந்து நமக்கு என்ன சொல்லுது, உங்கள் யோகாதிபதி என்ன, உங்கள் அவயோகி என்ன, உங்கள் கரணநாதன் யார், நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, உங்களுக்கு அந்த கிரகம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான். ஏன் உங்கள் கணவர் உங்களுக்கே ஒரு கணவர்னு தெரியலன்னு வச்சுங்க, நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க? கண்டிப்பாக. அப்போ நமக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னா தான் இவர் தான் நம்ம கணவர், இவர் தான் நம்ம குழந்தைங்க நமக்கு தெரியாமல் போகும்ல. அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சிக்காமே நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம். இதில் வந்து ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி இது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர உண்மையை யாரும் தெரிந்து கொள்வதில்லை. தெரிந்து கொண்ட எல்லாரும் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. பல ஆயிரம் பேரோட வாழ்க்கை மாறி இருக்கிறது, நம்ம வாழ்க்கையை மாற்றி இந்த பயிற்சிகளை தாண்டி நம்மளுடைய உண்மையான ஜாதகம் தான் பேசும். அதை முதல்ல நம்ம சரி செஞ்சாலே வந்து நமக்கான வாழ்க்கை சீராயிடும் அப்படின்னு கரெக்டா சொல்றீங்க நீங்க. ஜனனகால ஜாதகம் தான் எல்லாமே. ஜனனத்திலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கு சாமி. A to Z பேக்கேஜ். நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களுக்கு அதில் பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜில் இறைவனா பார்த்து உங்களுக்கு எதெல்லாம் மாற்றி கொடுக்க முடியும். இப்போது ஒரு சட்டம் ஒன்று எழுதிடுறாங்க, நம்ம போய் கேட்குறோம் கவர்மெண்ட்லேயே போய். இப்போ சிஎம்ஏ எனக்கு ஃப்ரெண்டு, அவர்கிட்ட போய் என்னங்க இப்படி பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் இதை கொஞ்சம் இப்படி மாற்றி கொடுங்கன்னா அது கொஞ்சம் லேசாக மாற்றுற மாதிரி. இறைவன்கிட்ட போய், இறைவன் தான் நமக்கு சட்டத்திட்டங்களை உருவாக்குகிறார். இறைவன்கிட்ட போய் நின்ட்டிங்கன்னு வச்சுங்களேன், நேராக போய் அதை பாட்டு நடந்துடும். இப்போ எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில், அப்படிங்கும்போது அந்த கம்பெனியோட சட்டத்திட்டங்கள் நான் நினச்சா போய் மாற்ற முடியும். அப்போ இறைவனே எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தா, அப்போ இறைவனை உங்களுடைய நண்பனாக்கி கொள்ளுங்கள் தான் நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து சாதாரண மனிதர்களை நம்பி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் இறைவனை உங்கள் வசமாக்கி கொள்ளும் பொழுது நீங்கள் வந்து வேற லெவலில் இது வந்து வேலை செய்யும். இது வந்து திருமணத்துக்கு நீங்க வந்து வருடங்களை சொன்னீங்க. நீங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த திதி கரண யோகத்துக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய எல்லா பதிவுகளுமே அதை வச்சுதான் இருக்கு. இப்ப நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது உங்ககிட்ட நீங்க அதை ஃபீல் பண்ணிருக்கலாம். என்கிட்ட எங்க வீட்டுல யாரும் எனக்கு வந்து இந்த செய்வினை கோளாறு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு, எங்களால வாழ்க்கையில முன்னேற முடியல, ஒரு சுப காரியமே வீட்டுல நடக்க மாட்டேங்குது, நாங்க எவ்வளவு அரேஞ்ச் பண்ணாலும் அது அப்படியே தட்டி போயிடுது. இந்த மாதிரி உண்மையிலேயே ஒருவருக்கு நம்ம செய்வினை வைக்க முடியும்னா அது எத்தனை நாட்கள் அவங்களுக்கு அது பலிக்கும், திருப்பி அதை சரி செய்யறதுக்கு என்ன வழி? செய்வன வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மினிமம் வந்து ஒரு 25 லட்ச ரூபா செலவாகுது செய்வன வைக்கிறதுக்கு. 25 lakhs கீழே இன்னைக்கு யாரும் அதை பண்றதே கிடையாது. அதுக்கு மேல உங்களுக்கு செலவு பண்ணி செய்வன வைக்கிறதுக்கு யாரா இருந்தா நீங்க வந்து அதை நம்பலாம். ஆனா பண்ற கால் இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்காங்க, க்ரோஸ் கணக்குல போகுது. நீங்க ஸ்டார்டிங்கே 25 lakhs தான். எடுக்கிறதுக்கு செய்வன எடுக்கிறதுக்கு மினிமம் 30 லட்சம் ரூபாய் செலவாகும். எடுக்கிறதா கொஞ்சம் ஜாஸ்தி. நீங்க வந்து நான் வந்து 10,000 எடுக்கிறேன், 5,000 எடுக்கிறேன், வீட்டுல அங்க எடுக்கிறேன், இதெல்லாம் சும்மா டுபாக்கூர். நீங்க வந்து ஒரு 30 லட்ச ரூபா செலவு பண்ணணும் எடுக்கிற மாதிரி இருந்தா. அவன் தான் ஒரிஜினலா எடுப்பான், கண்ணு முன்னாடி எடுத்து கண்ணு முன்னாடி காட்டுவான். நான் எடுத்தும் பார்த்திருக்கேன், என் குருநாதர் எனக்கு காமிச்சிருக்காரு, எனக்கு வைக்கிறவனையும் தெரியும் எடுக்கிறவனையும் தெரியும். சரி, முதல்ல வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல செய்வினை அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அதுக்கான அறிகுறி ஜாதகத்துல அதை கண்டுபிடிக்க முடியாது. ஜாதகத்துல இது அஃபெக்ட்லாம் ஆகாது. அவங்க அஃபெக்ட் ஆகி வந்திருக்காங்க உங்ககிட்ட, எந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் இருந்தா இவங்களுக்கு கண்டிப்பா இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்க? ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா பலன்கள் ரொம்ப ஏறுமாறா இருக்கும். டைமிங் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும், பலன்கள் ரொம்ப ஏறுமாறா இருக்கும். திடீர் விபத்துக்கள், நீங்க வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருந்த கம்பெனி அப்படியே 0 ஆயிடுறது, பையன் வீட்டில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறிடுறது, இப்போ ஒரு பொண்ணு வந்து நல்லா காலேஜ் போயிட்டு வந்த பொண்ணு திடீர்னு பித்து பிடிச்ச மாதிரி மாறிடுறது. இதில் வந்து ஏவல் பில்லி சூனியம் செய்வன நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு கேட்டகரி தனித்தனியாக இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா இப்போ வந்து இதை செய்கிற நபர்கள்லாம் குறைஞ்சி போயிட்டாங்க. முதல் மாதிரிலாம் இப்போ யாரும் இல்லை. இந்த ஏவல் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் ஆள் கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இன்னொன்று எல்லாமே ஃபீஸ் எல்லாம் மல்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. யாரும் வந்து ஓசியில சும்மா பண்றது இவ்வளவு ஃபீஸ் கொடுத்து நம்ம அதை பண்ணணுமான்ற லெவலுக்கு ஆயிடுறாங்க. இப்போ நீங்க போய் யாருக்கா செய்வன வைக்கணும் போனீங்கன்னா 30 லட்ச ரூபா கேட்டா என்ன பண்ணுவீங்க? எதுக்கு வைக்கணும்னு வந்து திரும்பி வந்துடும். 30 லட்ச ரூபா நம்மளே உழைச்சிக்கலாமே, 30 லட்ச ரூபா கொடுத்து அவனுக்கு ஏடா செய்வன வைக்கணும், அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இதுல ஒரு சிலர் வந்து இந்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு சும்மா வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு அந்த மாதிரி பண்றவங்கலாம் இருக்காங்க. இதுக்கு தெய்வமே காப்பாத்திரும். மேட்டுப்பாளையம் மாசாணியம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா செய்வன இருந்தாலும் வேலை செய்யாது. சீர்காழி சட்டநாதர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செய்வன இருந்தால் கோயிலுக்குள்ளேயே விடாது, கால் எடுத்து வைக்கிறக்கே விட மாட்டார்.
செய்வனை வச்சிருந்தாலோ ஏவல் பில்லி சூனி எது இருந்தாலும் சரி, சீர்காழி சட்டநாதர் உங்களை கால் எடுத்து வைக்கிறக்கே விட மாட்டார். நீங்கள் அங்கே போய் கால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன வந்தாலும் உடச்சிருந்துட்டு போயிடும். பத்ரகாளி அம்மனுக்கு வந்து எலுமிச்சம்பழ மாலை போட்டிங்கனாலும் அதை காலி பண்ணி விட்டுரும். தெய்வம் மட்டுமே நம்மளை காப்பாற்றும். அதனால் இதுக்குள்ளே வந்து இன்னைக்கு வந்து இதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி வச்சு. ஆட்கள்லாம் யாரும் இன்னைக்கு யாரும் புதுசாக போய் யாரும் கற்றுக்கிறதுலாம் இல்லை. என்னென்னா எல்லாரும் இன்ஸ்டண்ட்டாக சம்பாதிக்கணுன்ற ஆசைக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த செய்வனை வைக்கிற கற்றுக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு வந்து 40 வருஷம் ஆகும். நீங்கள் வந்து சும்மா இன்னைக்கு போய் நாளைக்கெல்லாம் கற்றுக்க முடியாது. 40 ஆண்டு காலம் ஒருத்தன் போய் உட்காந்து தன் குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டா மட்டும்தான். இன்னைக்கு 40 ஆண்டு காலம் திருமணம் பண்ணாமல் அன்னைக்கெல்லாம் இருந்தாங்க வைராக்கியமாக. திருமணம் பண்ணாமல் போய் உட்காந்து தியானம் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கெலாம் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் வந்து செய்வனை என்பது இப்போ வந்து உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு செய்வனை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறலாம் நான் ஒரு அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி பணம் வசூல் பண்ணுறாங்க. இல்லை, நான் அதை வந்து ஒரு மாயையாக பார்க்குறேன். சும்மா அவனுக்கு வந்து ஜாதகத்தில் கொஞ்சம் டைம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ உனக்கு செய்வனை வச்சுருக்கான்னு சொன்னால் நம்பிட்டான்னு வச்சுங்களேன், காசு தானே, எல்லாமே பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, எந்த பூஜையும் பண்ணி நீங்கள் செய்வனை எடுக்க முடியாது. சும்மா போய் ஒரு பூஜை பண்ணிலாம் செய்வனை எடுத்துட முடியாது. போய் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், வச்சு திருப்பி வச்சு செஞ்சிடும். அதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. செய்வனை செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கெப்பாசிட்டி வேணும் சாமி. அந்த கெப்பாசிட்டிலாம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு யார்ட்டையுமே கிடையாது. அந்த கெப்பாசிட்டியான நபர்கள்லாம் இன்னைக்கு யாருமே இல்லை. இந்த மை தயாரிக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு ஒரு சில டுபாக்கூர்கள் மட்டும் சுத்திக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வேலை செய்யாது. மக்கள் இதை வந்து பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கண்டிஸ்டிங்கிற விஷயம் வேணா ஒண்ணு உண்மை. நீங்க வந்து கண் பார்வையில பார்த்து அடுத்தவங்க வந்து டேங்கப்பா இப்படி வளர்ந்துட்டாரா அப்படிங்கிறது கண்டிஸ்டி நல்லாவே வேலை செய்யுது. நீங்க வந்து அந்த பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து உங்களை வந்து டெம்பரவரி அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு வந்து நீங்க கடல்ல போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா வேலை செய்யும். கருங்காலி மாலை போட்டீங்கன்னா வேலை செய்யும். நிறைய பேர் வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்னை பார்த்து கண் திருஷ்டி படுறாங்க. ஏதாவது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களே ஒரு புது காரோ வண்டியோ வாங்கிட்டோம்னா வாங்கிட்டாங்களே, அதுவே ஒரு விதமான ஒரு கண் திருஷ்டி தானே. கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம எப்படி இருக்கும்? சோ இதுல இருந்து ஈஸியா வெளிவரணும்னா கடல்ல போய் குளிச்சுட்டு வாங்க, கண் திருஷ்டி காணாம. சரி, கடல் இல்லாத ஊர்ல இருக்கிறவங்க கடல் இருக்கிற இடத்த தேடி போங்க. கடல்னா உங்களை தேடியா வரும்? ஓகே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எது பண்ணணுமோ அதை நீங்க அங்க போய் பண்ணணும். வேற ராமேஸ்வரம் போங்க, திருச்செந்தூர் போங்க, மெட்ராஸ் மெரினா பீச் போங்க, போய் கடல்ல போய் குளிங்க. ஏன்னா கடல் வந்து ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமா உப்புல போய் குளிச்சிங்கன்னா கண்டிஸ்டி எல்லாம் காணாம போயிடும். அடுத்து உங்க வியாபாரம் தொழில் வளம் ரொம்ப பெருக ஆரம்பிச்சிடும். இதுதான் இதுக்கு உண்டான விஷயமே. தனுசு ராசி மண்டலத்துல 3மே கர்ம நட்சத்திரம். மூலம், பூராடம், உத்திராடம் 3மே கர்ம நட்சத்திரம். கிரகங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னா கர்ம நட்சத்திரத்தில் நிற்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு கிரகம் போய் கர்ம நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ கன்னிராசி மண்டலத்துல குரு நிற்கிறார் அஸ்த நட்சத்திரத்தில்னு வச்சுங்களேன். அந்த பையன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், அந்த பொண்ணு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. போய் தனக்கு வேண்டப்படாத போய் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நாசமா போயிடும்.